Hello guys, welcome to Word Academy. So in the video TNPSC CDPO examination informations and then நம்ம Word Academy அதுக்கான ஆன்லைன் கோர்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸா ஸோ இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். நமக்கு தெரியும் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நமக்கு 2019 வந்து குவாலிஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 89 வேகன்சிஸ்க்காக நடந்தது. ஸோ இப்போ வரப்போகிற வேகன்சிஸ் வந்து 109 வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 89 வேகன்சிஸ் நடந்தது. இப்போ வரப்போகிற 109 வேகன்சிஸ் இதை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பெரிய இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வராது. இது அதாவது 109 அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரிஸில் வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு 3 to 5 மெம்பர்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. அப்போ இதில் வந்து பார்க்கும்போது 109 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான வேகன்சி. ஸோ யூ ஷுட் பி கன்சிடர் திஸ் இஸ் அ லாஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது ஒரு கிரேட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட் பண்ணீங்கன்னா ஈஸியாகவே இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2019 இன்டர்வியூ போஸ்டிங்காக நடந்தது. ஓகேங்களா, இப்போ இதில் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிடிபிஓ அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்டிங்ல வரப்போகுது. ஓகேங்களா, நான் இன்டர்வியூ அப்படின்னா ஸோ இப்போ நம்ம 2019 வந்து பார்த்தீங்கன்னா சிடிபிஓன்னு டைரக்டாகவே எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபர் வந்திருந்தது. இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதில் நான் இன்டர்வியூ போஸ்ட், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்கில் தான் இந்த சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து குவாலிஃபர் பண்ண போகிறாங்க. அதுக்கான இயர்லி பிளானர் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே அங்கேயுமே வந்து ஒரு முறை நீங்கள் பார்த்து கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இந்த சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி ஜாப்ல வர விமென்ஸ் மட்டும். ஓகேங்களா, விமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸோ யூஜி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் வருவாங்க. ஸோ பிஎஸ்சி மெயின்லி. ஓகேங்களா, ரைட். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். என்னன்னா இப்போ சார் நான் வந்து பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ் படிச்சிருக்கேன், அப்போ நான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% எலிஜிபிள். அதாவது உங்களோட சப்ஜெக்ட் டிகிரியில் பிஎஸ்சியில் ஃபுட் நியூட்ரிஷன், ஓகேங்களா, டயட்டெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், இல்லை ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களோட டிகிரியில் ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் இல்லை கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ் டயட்டெட்டிக்ஸ் இல்லை ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரி எந்த டிகிரி இருந்ததுனாலும் ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸ் இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் 100% எலிஜிபிள். எங்க என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஎஸ்சி வந்து ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்க்காக ஒரு சிலபஸ் இருக்கும், இன்னொரு சிலபஸ் வந்து ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த சிலபஸ் இருக்கும். அந்த ரெண்டு சிலபஸில் ஏதாவது ஒரு சிலபஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னோம்னா 21 May 2025. ஓகேங்களா, ஸோ மே 21 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகுது. எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னா 4 August 2025. ஸோ அப்போ பாருங்க நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஒரு 4 months கம்ப்ளீட்டடாக இருக்குது. இந்த வீடியோஸ் எடுக்கிறது மார்ச் எண்டிங்கில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு 4 months வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சிடிபிஓ அப்படிங்கிற ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரிக்கு போக முடியும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதனோட எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 109 வேகன்சிஸ் இருக்குது. இந்த வேகன்சிஸ் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது கம்ப்ளீட்டடாக இதில் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருவாங்க. பட் 109 இட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இந்த சிடிபிஓ எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸோ பேட்டர்ன் பேப்பர் 1 பேப்பர் 2னு 2 இருக்கும். ஓகேங்களா, இந்த பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏன்னு ஒன்று இருக்கும், பார்ட் பின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், விச் மீன்ஸ் ஆக்சுவலாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்காக மெயினாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ தமிழ் தெரியாத யாருமே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு வரக்கூடாது, ஒரு மினிமம் தமிழ் லாங்குவேஜ் ஸ்கில்லாவது இருக்கணும், அதாவது படிக்கவும் தெரியணும் பேசவும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 questions இருக்கும், அதில் 40 questions மட்டும் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் 50 அட்டன் பண்ணியிருக்கேன் சார், அப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கிடையாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 40 questions வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் தமிழில் வந்து நீங்கள் 100 marks எடுத்திருக்கீன்றதுக்காகலாம் ஸோ ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து 40%. நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, 40க்கு கம்மியாக எடுத்தோம்னா நம்ம அடுத்து பேப்பர் வேல்யூவேஷன்ஸ்க்கே போகாது. ஓகேங்களா, அப்போது
கொஷின்ஸ் வந்து 100 கொஷின்ஸ். இப்போ இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் ஆர் ஹோம் சயின்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, அதாவது நீங்கள் பிஎஸ்சி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிலபஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபைன். ஸோ இப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ மாடலில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இல்லை அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லுவாங்க, இல்லை MCQ மாடல்ஸ், கீழே ஒரு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த அப்ஜெக்டிவ் டைப்ல தான் क्वेश्चंस இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ இப்போ நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஷின்ஸ் வந்து ஜிகேல இருந்தும் 25 கொஷின்ஸ் வந்து மேக்ஸில் இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது மேக்ஸுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 25 கொஷின்ஸ் மேக்ஸில் இருந்து மட்டுமே வரும். ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் வந்து அதிகமாக எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் இருக்கிற 75 கொஷின்ஸ் அது எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஜியோகிராஃபி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் எக்கனாமி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த இடத்துல இருந்தெல்லாம் ஸோ இந்த 75 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னன்னா, சார் இந்த பேப்பர் 1க்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நான் சொல்கிறதில்ல, TNPSC போர்டு அஃபீஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணுறது என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்கூல் புக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னாலே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜெனரல் ஸ்டடீஸும் மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணோம்னாலே போதும். ஸோ அப்போ ஜிஎஸ்ல 100 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ். அப்போ இந்த ஜிஎஸ்ல எடுக்கிற இந்த 150 மார்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜாபுக்கு வந்து யூஸ் ஆகிற மார்க். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். ஸோ 40 கொஷின்ஸ் தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதை மார்க்காக கன்வெர்ட் பண்ணோம்னா 60 மார்க்ஸ். ஸோ இந்த 60 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா தட்ஸ் எனஃப். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 2க்கு வருவோம். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பிஎஸ்சி வந்து யூஜியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நம்ம சிலபஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். 2 சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் அப்படிங்கிற சிலபஸ், இன்னொன்று வந்து ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ். ஓகேங்களா, இந்த 2 சிலபஸில் ஏதாவது ஒரு சிலபஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போது இதில் என்னென்னா, இப்போது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிலபஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து நீங்கள் பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இல்லை திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலபஸ், அதாவது பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் அப்படின்னா அவங்களோட சிலபஸில் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிஸில் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் இல்லை பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியே அஃபீஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் வந்து ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஹோம் சயின்ஸில் ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சிலபஸை தான் நீங்கள் எடுத்து கோ த்ரூ பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்லேயுமே வந்து கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம அகாடமிலையுமே இந்த எக்ஸாம்ஸ், அதாவது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஹோம் சயின்ஸுக்குன்னு வந்து செப்பரேட் மெட்டீரியல்ஸ், டெடிகேட்டட் மெட்டீரியல்ஸ் இந்த சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்காக இருக்குது. அந்த மெட்டீரியலோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் வீடியோஸோட லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஃபைன். ஸோ அப்போது இந்த சப்ஜெக்ட் பேப்பரில் நீங்கள் எடுக்கிற 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ்க்குமே எல்லா இடத்துலையுமே 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போது எல்லா கொஷின்ஸும் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போது சப்ஜெக்ட் பேப்பரில் நீங்கள் எடுக்கிற 300 மார்க்ஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் எடுக்கிற 150 அண்ட் தென் சப்ஜெக்ட் பேப்பரில் எடுக்கிற 300, அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 450 மார்க்ஸ். அப்போது இந்த 450 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் தான் ஜாபுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஜாபுக்கு யூஸ் ஆகிற மார்க் வந்து 450க்கு நீங்கள் எவ்வளோ மார்க், இதில் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஸோ ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு தனித்தனியாக வரும். அதெல்லாம் நீங்கள் முன்னாடி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதாவது நீங்கள் எந்த கேட்டகரிஸில் இருந்தீங்க அப்படின்னாலும் யூ ஷுட் பி கன்சிடர் அஸ் அ ஜென்ரல் கேட்டகரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியை கன்சிடர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதிகமான மார்க்ஸ் எடுப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இனிஷியல் லெவல்லே நீங்கள் ஒரு ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அதை நம்ம ஜாபுக்கு போகும்போது நமக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன். ரைட். ஸோ இதுதான் எக்ஸாமினேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுக்கு முன்னே இன்டர்வியூ இருந்தது, இப்போ இன்டர்வியூ கிடையாது. 450யோட முடிஞ்சிருது. ஓகேங்களா, ரைட், ஃபைன். ஸோ இப்போது இந்த சிடிபிஓ அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2025ல் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு நம்ம வேர்ட் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் இருக்கும் அப்படின்னு, ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸ்,
ஸோ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் ஆர் ஹோம் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ரெக்கார்டட் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ வேர்ட் அகாடமின்னு வந்து தனியாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் எல்லா கிளாஸஸுமே ரெக்கார்டடில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஆக்சுவலாக அதாவது இது ரெக்கார்டட் செஷனாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம கிளாஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2023 சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்க, இல்லை டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை நியூட்ரிஷனிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, நிறைய ஒர்க்கிங் விமென்ஸ் தான் ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுமே. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுமே சிடிபிஓ கோர்சஸ் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஸோ சிடிபிஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோயர் கேடரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மொபைல் ஆப்பில் வந்து கம்ப்ளீட்டடாகவே ரெக்கார்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் அப்படிங்கிறது லைவ் நடக்கும். கைண்ட்லி நோட் தட். ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட். பட் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லைவ் செஷனாக 1-to-1 நடக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸோட அவைலபிள் டைமை டிஸ்கஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க எங்களோட டீம் மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போது ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்தீங்க, இல்லை நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் ஆர் ஹோம் சயின்ஸ், ஸோ இது எடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு, டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன், இது எல்லாமே கம்ப்ளீட்டடாக இருக்கும் எக்ஸாம்ஸ் முடிக்கிற வரைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் டியூரேஷன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 2025 August 4 வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே உங்களுக்கு இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இப்போ இங்கே கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெளியில் எங்கேயுமே கிடைக்காத மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அகாடமியில் ஸோ பேப்பர் 1க்கு வந்து எந்த விதமான மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே கவர்மெண்ட்டோட ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் ஒரு புக் ஷாப்புக்கு போனீங்கனாலும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ செகண்ட் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா செகண்ட் பேப்பரில் தான் நமக்கு 300 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த 300 மார்க்ஸ்க்கு வந்து கவர் பண்ண ஸோ ஸ்பெசிஃபிக்காக டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்லேயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் 1 by 1 பாயிண்டாக கவர் பண்ண ஒரு டெடிகேட்டட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் அந்த மெட்டீரியலோட வீடியோஸோட லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண ஒரு 5 ஃபேக்கல்ட்டி சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேங்களா? யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி கரண்ட்டாக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம் மெம்பர்ஸ் தான் இந்த நம்ம வேர்ட் அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி சிடிபிஓ எக்ஸாம்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண டீம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏன் அப்படின்னா இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி சிடிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுமே, அதாவது நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ்க்கான கொஷின் பேப்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் தான் யாராவது எடுத்து கொடுப்பாங்க. அதில் யாரோட கொஷின் பேப்பர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க, இல்லை கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அது டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து டிசைட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் போகிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் ட்ரைனிங் வந்து இங்கே மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 109 வேகன்சிஸ் அப்படிங்கிறத இதை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேகன்சிஸ் இவ்வளோ கண்டிப்பாக வராது. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 38 டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இந்த 38 டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 3 to 5 மெம்பர்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே சிடிபிஓ அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல. ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது ஒரு 200 நம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி 2019 வந்து பார்த்தீங்கன்னா 89 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணாங்க. இப்போ வரப்போகிற வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 109. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மோர் ஓவர் உங்களுக்கு 200 நியர்லி இருக்கும். ஸோ அப்போ என்ன இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இருக்கிற ஒட்டுமொத்த வேகன்சிஸ்மே இந்த 2025 எக்ஸாமினேஷன்ஸில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வராது. இவ்வளோ வேகன்சிஸ் வராது. ஒரு 4 வேகன்சிஸ் 5 வேகன்சிஸ் 6 வேகன்சிஸ் அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த வேகன்சிஸ் கிரியேட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா எய்தர்
ஜாபில் இருக்கிறவங்க யாராவது ரிட்டையர் ஆகணும், ஓகேங்களா. ஸோ ரிட்டையர் ஆகிற ஏஜ் வந்து 60 அப்படின்னும் போது யாருமே அந்த ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இம்மீடியட்டாக ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் நிறைய பேர் ஒரே டைமில் ரிட்டையர் ஆகவும் மாட்டாங்க. அதே மாதிரி யாருக்காவது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கணும். ஸோ ப்ரமோஷன்ஸ் கிடைச்சதுன்னா சிடிபியோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் போவாங்க. அப்போ சிடிபிஓ அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக கிரியேட் ஆகும். இல்லை அப்படின்னா யாராவது விஆர்எஸ் வாங்கணும். ஸோ விஆர்எஸ் யாரும் வாங்கவே மாட்டாங்க 99.9%. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா சிடிபிஓ அப்படிங்கிற ஜாப் வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி ஜாப். மந்த்லி சேலரி அரௌண்ட் ஒரு 70,000 வர மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்ஸ். அது இல்லாமல் இந்த ஜாப்ல மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர்லாம் கிடையாது, ஓகேங்களா. ரொம்ப கம்ஃபர்டபுளான விமென்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ யாரும் விஆர்எஸும் வாங்க மாட்டாங்க. ஸோ தட் அப்போ இது மூணுமே வந்து உடனே நடக்குமா அப்படின்னா அப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போ வேகன்சிஸ் கிரியேட் ஆகிறதுமே ஒரு 2 வேகன்சிஸ் 3 வேகன்சிஸ் அவ்வளோதான் கிரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த 109 வேகன்சிஸ் வந்து கிளியர் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்லி திங் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு 4 months இருக்குது, இல்லை நீங்கள் லேட்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த வீடியோஸை வந்து நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அந்த உங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து ஜாபுக்கு போக முடியும். ஸோ அவர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ, ஓகேங்களா. ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக இந்த சிடிபியோட எக்ஸாமினேஷனோட டவுட்ஸு இல்லை வந்து ஆன்லைன் கோர்சஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, இல்லை ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த எக்ஸாமினேஷனோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே வாட்ஸ்அப் குரூப் சிடிபிஓ எக்ஸாம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட், இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.